ஹாய். சாட்டர்டே மார்னிங் நம்மளோட லாஸ்ட் வீக் கார்டன் ஸ்டார்ட் பண்ணது இல்லையா, அதோட அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக 3 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக 3 உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம். 1 முளை விட்டுருக்கு. என்னோடய ரிசல்ட் என்ன அப்படின்றது பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. ஆக்சுவலாக கொத்தமல்லி நிறையா வச்சுருந்தேன், பட் கொஞ்சம் தான் விதை விட்டுருக்கு, முளைச்சி வந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா. ஆக்சுவலாக எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிகினிங்கில் வந்துட்டு 2-3 விதை போட்டால் போதும் போட்டிருந்தாங்க. நான் அந்த மிளகா விதை மட்டும் வீட்டில் இருந்து கொஞ்சம் நிறைய போட்டால் நிறைய வந்துருச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் வேறு எதாவது பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற பிளானில் அப்படியே வச்சுருக்கேன். 3மே முளை விட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச சர்ப்ரைசிங்லி இது உருளைக்கிழங்கு மட்டும் வராது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், ஏன்னா ஏதோ எரர் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் லக்கிலி இது வந்து கொஞ்சம் முளை விட்டுருக்கு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாமே முளை விட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட். ஆக்சுவலாக மணி பிளான்ட் இல்லாமல் கார்டனிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு மணி பிளான்ட்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இந்த மணி பிளான்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட சஜஷனில் இந்த வீட்டுக்கு வாங்கின கொத்தமல்லி உருகி போன போக பேலன்ஸ் இதை வாட்டரில் போட்டால் மழை விடுனாங்க. அதுவும் மழை விட்டுருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதுவும் நம்ம பாட்டில் மாற்றிடலாம். பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அப்கமிங்கில் வர பிளான்ஸ் ஏதாவது சீஸ்லாம் போட்டு டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய அந்த பார்ட்ஸும் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமும் அடுத்தடுத்து கொஞ்சம் சாண்டு வாங்கி வெறுமை கம்போஸ்ட் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாமும் எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணல. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு எதாவது மேலே பண்ணலாம்னு போட்டிருக்கேன். ஏன்னா இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணி ரிசல்ட் பார்க்கல அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி டவுன் ஆகி அப்படியே விட்டுருவோன்றதுக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன்லாம் 2 வீக்கெண்ட் வேஸ்ட்டாக இருந்தது. அதனால் 2யுமே கட் பண்ணிட்டு 2 பீஸை கிடச்சிது. இந்த ஹோலெல்லாம் மட்டும் அடைச்சிட்டு இதில் கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ணி இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது செடி கிடி போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த இதுவும் அப்படி தான். இது பார்த்திங்கன்னா அது கேனோட பேஸ்மெண்ட் 2 பீஸாக வந்துச்சுன்னா அதில் டவுன் பாட்டம் பீஸ் இதே மாதிரி ஒரு பீஸில் தான் அந்த கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓகே. இந்த பக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா கிடந்த பக்கெட்டு, வீட்டில் இருந்து பக்கெட்டு பழைய பக்கெட்டு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் சாண்ட் வாங்கி ஃபில் பண்ணணும். இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது. சும்மா ஏதாவது அழகு செடி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. பெருசாக சாண்டுக்கும் இந்த பாட்டுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த செடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த வால் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இந்த லாஸ்ட்லேருந்து எண்டுலேருந்து நம்ம வீட்டு கேட்டு வரைக்கும் வச்சிடணும் அப்படின்றது தான் ஐடியா. ஆக்சுவலாக அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன், அப்படி தான் வச்சுருந்தேன் கூட. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை பெஞ்சால் அதில் போய் தண்ணி தேங்கி நின்றுது. ஆக்சுவலாக நேற்று நைட்டு பெஞ்ச மழைக்கெலாம் ரொம்ப தண்ணி. இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி நின்றுது. ஸோ நான் வீட்டில் இருந்தனால எடுத்து எதுக்கு வரைக்கும் வச்சேன். இன்கேஸ் நம்ம எதுவும் வீட்டில்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிரும். இந்த ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் செடி வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி எதுவும் அவ்வளோ கவர் பண்ண முடியாதனால பார்த்திங்கன்னா சாரல் எழுத்து எல்லாம் பட்டு நிறைய தண்ணி வந்து நின்றுது. ஸோ தண்ணி நிறைய நாள் பிரச்சனை வரும். ஸோ இந்த கார்னரு அதே மாதிரி அந்த இன்னும் அந்த எட்ஜ் வரைக்கும் 3 கார்னர்லேயும் இந்த ஹேங்கிங் ஏதாவது பாட் மாதிரி வாங்கி செட் பண்ணி ஏதாவது விதை போட்டு செடியை வைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இங்கே வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது அப்படியே இந்த டோரில் ஃபுல்லாக படர் விட்டோம்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக அது இங்கே வச்சுருக்கேன். மணி பிளான்டிங் தான் இருக்கும் போது ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி செடி தான் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி செடிஸ்லாம் வைக்கலான்ற பிளான். இந்த செடிஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா விதை எப்படின்னா இந்த கையில் வச்சுக்க அரைக்கிற விதை இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமும் வந்துட்டு போட்டதுமே கொஞ்சம் நமக்கு ரிசல்ட் தர மாதிரி சீட்ஸாக தான் ரெடியாக பார்த்து வச்சுருந்தேன். இது வந்து தக்காளி ஏதாவது நம்ம போட்டு எதுவும் வரலை அப்படின்னா நம்ம அப்செட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். பார்த்து இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். 2 விதை வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெரஸில் வைக்கிறது தான் பிளான். இதுதான் நம்மளோட டெரஸ், மொட்டை மாடி. இங்கே வைக்கிறது தான் பிளான். பட் ஏன் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா, இனிஷியலாக மொட்டை மாடியில் சொன்னால் நம்ம எப்படி அந்த ப்ராப்பராக ஃபாலோ அப் இருக்காது அப்படின்றதுக்காக வச்சேன். கீழே கொஞ்சம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே செட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு இது ஃபுல்லாக அந்த வால் கார்னர் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். சைடில் வந்து பாருங்களேன், நிறையா புறாலாம் வேறு இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் மாட்டுக்கு இருந்தாலும் நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ முதல் புறா காட்ட மாதிரில ஆக்சுவலாக இங்கே நிறைய புறாக்கள் இருக்கும். இப்போ மழை பெஞ்சனால எல்லாம் அங்கே ஓரமாக இங்கே போய் செட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்த புதுசுலேயே நம்ம வீட்டு ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த புறாக்களுக்குலாம் அந்த பொட்டுக்கடலை அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்துட்டு இந்த முன்னாடி பேர்ட்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கனு, காக்டெயிலு, சன்கான் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹேபிட் வந்து எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு சர்டன் ரீசனுக்காக. ஃப்யூச்சரில் அதுவும் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். இந்த புறாக்களுக்கு தண்ணி போகிறது இல்லாமல் இதுங்களுக்கு தண்ணிலாம் வேறு வச்சுட்டு இருந்தேன். இந்த பானையில் வச்சு இந்த பானை தண்ணி வச்சுருந்தேன். அது எப்படி கொட்டி விட்டுருக்குங்க பாருங்கள் தண்ணி. அது இல்லாமல் இவங்க வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கூட ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தா அதில் உட்காந்துருப்பாங்க. ஸோ
ஸோ இதுதான் டெரேஸு, இதுதான் இந்த வீக் அப்டேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.